Revelation chapter 21 verse 1 to 27. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. வசனம் 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற்று போயிற்று. And I saw a new heaven and a new earth, and the first heaven and the first earth were passed away, and there was no more sea. வசனம் 2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தின் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. And I, John, saw the holy city, New Jerusalem, and coming down from God out of the heaven, and prepared as a bride adorned for her husband. வசனம் 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தையும் கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். And I hear a great voice out of the heaven, and saying, Behold, the tabernacle of God is with him, with a man, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. வசனம் 4. அவருடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைத்தார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. And God shall wipe away all tears from their eyes, and there shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more and pain, for the former things had passed away. வசனம் 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். And he that sat upon the ones and said, And behold, I make all things new. And he said unto me, Write, for those words and are the true and faithful. வசனம் 6. அன்றியும் அவர்கள் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீரை ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். And he said unto me, It is done. I am the Alpha and Omega, the beginning and the end. I will give to him that is a trust of these foundations of the water of life freely. வசனம் 7. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். He that overcometh shall inherit all things, and I will be his God, and he shall be my son. வசனம் 8. பயப்படுகிறவர்களுக்கும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதகரும் விபச்சாரக்காரர்களும் சூரியக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் செய்பவர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். என்றார். But the fearful and unbelieving and the abominable and the murderers and the warmongers and the sorcerers and the idolaters and all
leisure shall have their spots in the lake which roam with and fire and the brimstone which is the second death. ஒரு மேலே நம்பிக்கை இல்லைனா கூட கண்டிப்பாக இங்கே தான் யாரெல்லாம் சொல்லணும்னா கடவுள் கொடுப்பார் என்று நம்பாமல் இருக்கிறவங்க, ரெண்டாவது அவரை நம்பாமலே இருக்கவங்க அவங்களும். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, and there has come and show me one of the 7 angels which had the 7 whistles full of the 7 last and plagues, and talked with me and saying, Come hither, I will show thee the bride, the lamb's wife. வசனம் 10. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையும் அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதையும் எனக்கு காண்பித்தான். And he carried me away in the spirit to the great and the high mountains, and showed me the great city, the holy Jerusalem, discoursing out of the heaven from the God. வசனம் 11. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தனங்களால் போலவும் பளிங்கு கல்களை உள்ள விசித்திர கல்களைப் போலவும் இருந்தது. Having the glory of God and the ear light, and was like unto the stone most and precious, heaven like and jasper stone, and clear as the crystal. வசனம் 12. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. And had a wall and great and high, and had 12 gates, and the gates 12 angels, and names right thereon, which are these names of the 12 tribes of the children of Israel. வசனம் 13. வாசல்களில் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேலே இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களுடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. On the east there are gates, and the north 3 gates, and the south 3 gates, and on this west and 3 gates. வசனம் 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேலே ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதிந்து இருந்தன. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. வசனம் 15. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அழிக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். And he that talked with me and had the golden reed to the measures the city and the gates thereof, and the wall and thereof. வசனம் 16. அந்த நகரம் தூரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சஸ்தி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. And the city lit with foursquare, and the longest is as large as the breadth. And he measured the city with the reed 12,000 furlongs, the length and the breadth and the height of it and equal. வசனம் 17. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாய் மனுஷன் அளவான்படியும்
144 மூலமாயிருந்தது. And they measured this wall and thereof the 140 and 4 and cubits, and according to the measures of the man, that is of the angel. வசனம் 18. அதன் மதில்கள் விசித்திர கல்களால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுகந்த பொன்னாயிருந்தது. And the build of the wall was of the jasper, and the city was an pure gold, like unto the clear glass. வசனம் 19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட இருந்தன. முதலாம் அஸ்திபாரம் விசித்திர கற்கள், இரண்டாம் அஸ்திபாரம் இந்திரநீலம், மூன்றாம் அஸ்திபாரம் சுகந்த சந்திர கந்தம், நான்காவது மரகதம். And the foundations of the will of the city were an crimson with all the manner of the precious stone. The first foundations was an jasper, and the second sapphire, the third a chocolate, the fourth and the emerald. வசனம் 20. ஐந்தாவது கோமதம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 14வது இந்திரநீலம், 12வது சுகந்த வைகளே. The fifth and sesquiotancy, the sixth and sandrex, the seventh and charosholti, the eighth and barley, the ninth topaz, the 10th and chrysoprasus, the 11th and jacinth, the 12th hemathiast. அதனம் 21. 12 12ஆம் வாசல்களும் 12 முத்துக்களும் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்களாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. And the 12 gate and were and 12 pillars, every several gates, and was an of the one pearl, and the streets of the city was an pure gold, as it is were and transparent glass. வசனம் 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் உடமே அதற்கு தேவாலயம். And I saw no temple therein, for the Lord and God and Almighty and the lamps are the temple of it. வசனம் 23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதே இல்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. And the city had no need of the sun, nor of the moon to the shine in the for the glory of God did lighten it, and the lamps is the light thereof. வசனம் 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். And the nations of them which are the saved and shall walk in the light of it, and the kings of the earth do bring their glory and the honor into it. வசனம் 25. அங்கே ராக்காலமும் அதில் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்பட்டு பகலில்
பகல் அடைக்கப்படுவதே இல்லை. And the gates of its shall not be shut at all by day, for there shall be no night there. நைட்டே கிடையாதாங்க. வசனம் 26, உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். And they shall bring and the glory and the honor of the nations into it. வசனம் 27, தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். And there shall in no wish enter into any things and that and deflect after whatsoever worketh abominations are the maker yea, but and they which are the written into the lambs of book of life. யார் பேர் இருக்குதோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவருக்குன்னு வாழ்ந்து கஷ்டப்பட்டு உண்மையின் உத்தமத்தில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்க. நாளையோட முடியுது. நாளைக்கு குட் ஃப்ரைடே, சண்டே, ஈஸ்டர். நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும். ஃப்ரைடேக்கு சர்ச்சுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஏற்றுக்கிறதுக்கு தான் முழுமையாக ஏற்றுக்கணும். அரை மனசு, முழு மனசு, கால் மனசெல்லாம் கிடையாது, முழுமையாக. ஓகே.